வணக்கம் மக்களே, இது உங்கள் மீம்ஸ் முன்னேற்ற கழக சேனல். நான் உங்கள் குரு. நான் முதல்வராக இருந்தால் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவேன் நேற்று அறிமுக வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதோட முதல் பாகம் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? என்னோட ஆட்சியில் இலவசம் என்ற சொல்லுக்கு இடமே இல்லை. ஆனால் மக்களோட உரிமைகளுக்கு எந்த தடையும் இல்லை. ஆமாங்க, என்னுடைய ஆட்சியில் இலவசமாக பொருளோ பணமோ சலுகைகளோ ஓட்டுக்காக தூக்கி போடுறது எதுவுமே கிடையாது. மக்களோட உரிமைகளை நிச்சயமாக கொடுப்பேன். பாகுபலி படத்தில் வர மாதிரி ஒரு நாட்டோட சிறப்பு வானுயர்ந்த கட்டிடங்களிலோ பிரம்மாண்ட சிலைகளிலோ கிடையாது. அந்த நாட்டோட கல்வி அறிவிலும் மருத்துவ சேவையிலும் தான் அந்த நாட்டோட சிறப்பு இருக்கிறது. அந்த வகையில் என்னுடைய முதல் வீடியோவில் கல்வி பற்றி பேசலாம். கல்வி இதுதான் நம்ம நாட்டோட அஸ்திவாரம்னு சொல்லலாம். என்னுடைய ஆட்சியில் பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கிக்கிட்டு பயணம் செய்கிற நிலைமை இருக்காது. பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி நேரங்களில் தனி பேருந்துகள் இயக்கப்படும். இப்போ இருக்கிற மகளிருக்கான இலவச பயண சேவை ரத்து செய்யப்படும். பிள்ளைகளோட வாழ்க்கையில் எது தேவைனாலும் அதுக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கிறவங்க தான் நம்ம தமிழ் தாய்மார்கள். அதனால் அவங்க இந்த இலவச பயண சேவை ரத்து பெருசாக தப்பாக நினச்சிக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மாணவரோட நலன் தான் நமக்கு முக்கியம். ரெண்டாவது, அரசு பள்ளிகளுக்கு தான் முதல் உரிமை. அந்த பள்ளிகளோட தரத்தை உயர்த்தப்படும். அதுக்கு அடுத்தபடியாக பள்ளி மாணவர்களுக்கு பயோமெட்ரிக் அட்னஸ். ஒரு பள்ளி மாணவன் பள்ளிக்கூடம் நுழைஞ்சோடனே பயோமெட்ரிக் வச்ச உடனே அந்த மாணவனுடைய பெற்றோருக்கு SMS மூலமாக உங்கள் குழந்தை பள்ளிக்கு வந்துவிட்டான் அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்தும் மெசேஜ் அனுப்பப்படும். இதனால் பள்ளி மாணவர்களோட தவறான செயல்களுக்கு இடம் கொடுக்கப்படாது. பெற்றோர்களுக்கும் தன்னுடைய பிள்ளை பள்ளியில் பத்திரமா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதே மாதிரி அவங்க பள்ளியை விட்டு வெளியே போகும்போதும் பயோமெட்ரிக் இருக்கும். அடுத்தபடியாக பிஇடி பீரியட் ரொம்ப முக்கியமானது. இந்த பிஇடி பீரியடில் பசங்களுக்கு பிஇடி எடுக்கிறதே கிடையாது. கிரவுண்டில் குப்பை பொறுக்கிறதும் இல்லைன்னா மேக்ஸ் டீச்சர் அந்த வகுப்பை எடுத்துக்கிறது தான் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு பிஜிடி வகுப்பு கண்டிப்பாக உண்டு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சிறந்த உடற்பயிற்சி, தற்காப்பு கலை பயிற்சி, ஒழுக்கம் இதெல்லாம் போதிக்கப்படும். இதுதான் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. அடுத்தபடியாக வீட்டு பாடம் அப்படிங்கிறதே கிடையாது. பள்ளி முடிந்து வீட்டுக்கு போனால் அந்த குழந்தையாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக கல்வியில் பின்தங்கிய குழந்தைகள் தனியார் டியூஷனுக்கு போகிறது உண்டு. அந்த டியூஷன் இதுக்கு மேலே கிடையாது. தனியார் டியூஷன்களுக்கு அனுமதி இல்லை. அரசாங்க பள்ளி மாணவர்களுக்காக அரசு ஆசிரியர்களே மாலை நேரங்களில் சிறப்பு வகுப்பு இலவசமாக எடுப்பாங்க. முக்கியமானது மதிய உணவு, காலை உணவு. நம்முடைய ஆட்சியில் சிறந்த சமையல் கலைஞர்களை கொண்டு, அதாவது கேட்டரிங்கில் வேலை பார்க்குற மக்களை கொண்டு நல்ல தரமான உணவு கண்டிப்பாக தரப்படும். ஏன்னா நல்ல தரமான உணவு தான் ஆரோக்கியமான உடம்பை கொடுக்கும். ஆரோக்கியமான உடம்பு தான் நல்லா சிந்திக்கும். நல்லா சிந்திக்கிறவங்க தான் பெரிய ஆளாக வர முடியும் நல்லா படித்து. கல்வி அப்படிங்கிறது பள்ளி மாணவர்கள் படித்து வளர்ந்து வியாபாரம் பார்க்கும் வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மாறாக அதனுடைய கட்டணம் பள்ளி மாணவர்களுக்கு வழியை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதனால் படிப்படியாக தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள் அத்தனையுமே அரசு உடைமை ஆக்கப்படும். இதுதான் நம்முடைய எதிர்கால திட்டம். நன்றி.